ஓட்டு போடுவது, ஓடிப்போய் பஸ்ஸில் இடம் பிடிப்பது, தெருக்குழாயில் நின்று கொண்டு தண்ணீருக்காக சண்டை போடுவது, இதுதான் உங்களுடைய உரிமைகளா? உழைப்பு, அதற்கேற்ற ஊதியம், சிந்திய வியர்வைக்கு உண்டான பலன். மேடை பேச்சுகளும் கோஷங்களும் கொடிகளும் நாம் நினைக்கும் மாற்றத்தை உருவாக்கிவிட முடியாது. சட்டம் என்ற பீரங்கி கொண்டுதான் அந்த கோட்டையை தகர்க்க வேண்டும். நிம்மதியா தொழில் பண்றதுக்கே விட மாட்டாங்க இந்த நாட்டிலே. கூலிக்கார பசங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறதுக்கு மட்டும் புதுசு புதுசு ஆளுங்க உருவாகிட்டே இருக்காங்க. கட்சிக்காரங்க ஓட்டுக்காக அவங்களை சப்போர்ட் பண்றாங்க, யூனியன் லீடருங்க உழைப்புக்காக சப்போர்ட் பண்றாங்க. இந்த லாயருக்கு இன்னையா வந்தது, இவன் தாயா நமக்கு பெரிய தலைவலி. லட்சியம் பேசினா மட்டும் பரவாயில்லை. ஒன்னா கைய நீட்டான். அந்த ஆளுக்கு ஹைகோர்ட்ல பேர் என்ன தெரியுமா? மொரட்டு ஜீனியஸ். கொஞ்சம் இருங்க, நம்ம 4 பேரு பேசிக்கிட்டு இருக்கிறோம், அவர் வாய திறக்கல. அவர் எப்படி பேசுவாரு? 2 பேரும் உறவாச்ச. எனக்கா என்னுடைய ஒரிஜினல் கலர் உங்களுக்கெல்லாம் தெரியாது. நமக்கெல்லாம் ஏதியா பந்த பாசம். நீங்கெல்லாம் அந்த ஆளுடைய மேடை பேச்சை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. ஆனா நமக்கு சாதகமான ஸ்ட்ரைக் தடை சட்டத்தை எதிர்த்து அந்த ஆளு ஹைகோர்ட்ல ரிட்டு போட்டிருக்கிறாரே, அதை பத்தி சீரியஸா திங்க் பண்ணிட்டு இருக்கிறேன். GK is appearing against the government ordinance. And who is going to oppose GK? Supreme Court lawyer. Terror ரங்கபாஷம் fix பண்ணியாச்சு. GK கோர்ட். இது நம்முடைய இந்திய அரசியல் சாசனம். மனித உரிமையை காப்பது உலகத்திலேயே தலைசிறந்த அரசியல் நிர்ணய சட்டம் என்ற பெருமை இதற்குண்டு. இதிலே முதலாளிக்கும் தொழிலாளிக்கும் ஒரே விதமான உரிமைகள் தான் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் நாம் சுதந்திரம் அடைந்து 35 வருட காலத்திற்கு மேலாகியும் இதிலே கொடுக்கப்பட்டிருக்கின்ற உரிமைகளை கீழ்த்தரத்திலே உள்ள மக்கள் அனுபவிக்க முடியாதது நம்முடைய துரதிர்ஷ்டம். மிஸ்டர் GK தனது பேச்சு திறமையால் வாதத்தை திசை திருப்புகிறார். எதற்கெடுத்தாலும் ஸ்ட்ரைக் செய்வது தனி மனித உரிமை என்கிறாரா? எதற்கெடுத்தாலும் ஸ்ட்ரைக் செய்வது தனி மனித உரிமை இல்லைதான், ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் பசித்தவன் சோறு கேட்பது தனி மனித உரிமை, வேலை செய்தவன் குறி கேட்பது தனி மனித உரிமை. இதை நீங்கள் ஒத்துக்கொள்கிறீர்களா இல்லையா? அது எந்த உரிமையானாலும் பொதுமக்களை பாதிக்கும் போது கொடுத்த உரிமையை திரும்பி எடுத்துக்கொள்ளும் உரிமை அரசாங்கத்துக்கு உண்டு. பொதுமக்கள் என்ற வார்த்தையை சட்டம் படித்தவர்கள் எவ்வளவு சாமர்த்தியமாக பயன்படுத்துகிறார்கள் பாருங்கள். தொழிலாளர்கள் போராடினால் பொதுமக்கள் பாதிக்கப்படுகிறார்களாம். NGOக்கள் போராடினால் பொதுமக்கள், விவசாயிகள் போராடினால் பொதுமக்கள், மாணவர்கள் போராடினால் அங்கேயும் பொதுமக்கள். யார் பொதுமக்கள்? வேலைக்கு செய்யாமல் வீட்டு பிள்ளையிலே உட்கார்ந்து கொண்டு ஊர்க்கதை பேசுகிறானே, அவர்கள் தான் பொதுமக்களா? உங்கள் கூட்டுப்படி அவர்கள் தான் பொதுமக்கள். அவர்கள் கஷ்டப்படுவதை பற்றி யாருக்குமே கவலை இல்லை. இன்றைக்கு நமது நாட்டில் கோடிக்கணக்கான மக்கள் வேலை இல்லாமல் திண்டாடிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்க வேலை செய்யும் தொழிலாளிகளுக்கு மாதம் கண்டால் சம்பளம், வருடம் வந்தால் போனஸ், இந்த நன்றியை தொழிலாளர்கள் மனதில் வைத்திருந்தால் ஸ்ட்ரைக் என்ற எண்ணமே வராது. ஸ்ட்ரைக் என்ற எண்ணமே வருவதற்கு காரணம், ஒரே நாட்டில் ஒரே படிப்பு ஒரே தகுதி உள்ளவனுக்கு சம்பளத்தில் வேறுபாடு இருப்பதுதான். மத்தியிலே ஒரு சம்பளம், மாநிலத்திலே ஒரு சம்பளம், பேங்கிலே ஒரு சம்பளம், தனியார் துறையிலே ஒரு சம்பளம். உதாரணமாக பேங்கிலே வேலை செய்கின்ற ஒரு பியூன் வாங்குகிற சம்பளத்தை விட நமது ஊர் தாசில்தார் வாங்குகிற சம்பளம் மிக குறைவு. ஏன் இந்த பாகுபாடு? அப்படி என்றால் அதிகம் சம்பளம் வாங்குபவர்களுக்கு அவருடைய சம்பளத்தை குறைக்க சொல்கிறீர்களா? நான் குறைக்க சொல்லவில்லை, குறைந்திருப்பவர்களுக்கு கூட்டி தாருங்கள் என்று சொல்கிறேன். அதற்கு என்ன சொல்லுகிறீர்கள்? எனக்கு பாதுகாப்பு தேவை. மிஸ்டர் ரங்கபாட்டியம், இட்ஸ் யுவர் மிஸ்டேக். இங்க எடுத்துக்கிட்ட கேஸ் வேலையில இருக்கிறவங்களை பத்தி தானே தவிர வேலையில இல்லாதவங்களை பத்தி இல்ல. நீங்க தான் தவறாவே ஆர்குமெண்ட் ஆரம்பிச்சீங்க. Apologize, my lord. மிஸ்டர் கார்த்திகேயன், you may proceed. மிலாட், நாட்டு நன்மைக்காகவும் ஏழை மக்களின் வாழ்வுக்காகவும் தான் அரசாங்கம் சட்டம் தீட்டுகிறது. ஆனால் பணக்காரர்களும் வியாபாரிகளும் அந்த சட்டத்துக்கு பின்னால் பதுங்கிக் கொண்டு குளிர் காய்கிறார்கள். ஆகவே தொழிலாளர்களை பாதிக்கும் இந்த சட்டத்தை ரத்து செய்யுமாறு மிக பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். சட்டம் செல்லாது. பரபரப்பான வழக்கில் வக்கீல் GK வெற்றி, ஹைகோர்ட் தீர்ப்பு. ஏங்க அந்த பாம்பேல இருந்து டெரர் வந்தாரு, என்னங்க? சொப்பனத்துல சிங்கத்தை பார்த்த யானை எப்படி காட்டுல பயந்து ஓடும், அதே மாதிரி தாங்க GK என்ன சிம்ம சொப்பனம். அச்சா மாப்பிள,
கோர்ட்ல தூளு கிளப்பிட்டீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்க புகழ் உலகம் பூரா பரவணும். அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. மாப்பிள்ள, இது வரைக்கும் நீங்க எத்தனையோ கேஸ்ல ஜெயிச்சிருக்கீங்க. ஆனா இந்த ஒரு கேஸ்ல ஆல் இந்தியா ஃபிகர் ஆயிட்டீங்க. உங்க கழுத்துல விழுந்த மாலை என் கழுத்துல விழ வேண்டியது. அப்படியா? ஏன்னா நீங்க நடத்தின கேஸ நான் நடத்துறதா இருந்தேன். பாருங்க, அந்த நேரத்துல எனக்கு வேற ஒரு பெரிய கேஸ் வந்துருச்சு. என்னடா அது? சைதாப்பேட்டை கோர்ட்ல டிராஃப்ட் கேசுங்க. ஏன் சார் ஜிகே தோக்கடிக்க குழியும் தோன்றீங்க, ஜெயிச்ச பிற்பாடு மாலை இப்படி ஒண்ணுமே புரியலையே. நம்ம எதுக்கிறவங்களுக்கு குழியும் தோண்டணும். அதுல இருந்து அவங்க தப்பிச்சு வந்துட்டாங்கன்னா மாலையே நாம தான் போடணும். அவன் தான் பக்கா பிசினஸ் மேன். இது எதுல போய் முடிய போகுதோ. நீ என்கிட்ட ஜூனியரா சேர்றத பத்தி எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. மீ டூ. தேங்க்யூ சோ மச். இந்த கேஸ் கட்டெல்லாம் படிச்சு பாரு. இதுல உனக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த கேஸ்ல நீ ஆஜராகும். எக்ஸ்கியூஸ் மீ சார், இஃப் யூ டோன்ட் மைண்ட், உங்க தோத்து போன கேஸ்கள் தான் நான் முதல்ல பார்க்கலாமா? தோத்து போன கேஸா? எதுக்கு? தன் பலத்தை விட பலவீனத்தை எவன் தெரிஞ்சுக்கிறானோ அவன் தான் எதுலையும் சேர்ப்பான். வெரி குட். யூ கேரி ஆன் மை பாய். தேங்க்யூ. இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. எதுக்கு? கிராம இலவச சட்ட முகாமுக்கு லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் போறோம். ஆஸ் a lawyer நீங்களும் வரீங்க. ஓகே, ஷூர். ஆமா, என் மாமா பொண்ணு கங்கா கிளாஸ்மேட் தானே? ஆமா. ஏன் கேக்குறீங்க? சும்மா கேட்டேன். வக்கீலுக்கு படிச்சவன் டவுனுக்கு எடுத்தா போதும், கிராமத்தையும் கெடுத்துற வேண்டாம் தான். என்ன சொல்றீங்க? நிறைய கேஸ் கோர்ட்ல ஏன் தெரியுமா? இந்த கிராமத்து பஞ்சாயத்துல ஆலமரத்துக்கு அடியில தீர்க்க வேண்டிய கேஸ் எல்லாம் கோர்ட்டுக்கு வந்ததுனாலதான். அப்படின்னா நீங்க இந்த வில்லேஜுக்கே வந்திருக்க தேவையில்லை. இல்ல நான் வந்தது காரணம் டு ஸ்டடி தி இந்தியன் வில்லேஜ் பீப்புள். ஓஹோ, இப்போ என்ன எங்க கூட்டிட்டு போறீங்க? ஏதாவது ஒரு பாலடைஞ்ச மண்டபம் கிடைக்குமான்னு பாக்குறேன். மண்டபமா? எதுக்கு? ஊத காத்து வீசுது இல்ல. கம். ஊசி மழையும் ஓரங்கட்டுது என்ன, இந்த நேரம் பார்த்து தூரலும் காரலும் இருங்க சொன்னது ஒண்ணு. ஊதக்காத்து ஊசி மழையும் ஓரங்கட்டுது என்ன, இந்த நேரம் பார்த்து தூரலும் காரலும் இருங்க சொன்னது ஒண்ணு. அந்திமக அங்கமெல்லாம் கொதிக்கிற, ஆலங்கட்டி மழையிலே குடிக்கிற, அந்திமக அங்கமெல்லாம் கொதிக்கிற, ஆலங்கட்டி மழையிலே குளிக்கிற. அவ சூரிய மங்களை எடுத்து அடிவானத்து அம்மியில் அரைத்து, அவ சூரிய மங்களை எடுத்து அடிவானத்து அம்மியில் அரைத்து, பூமேனியில் மெல்ல தடவ பார்த்திருப்பேன். இந்த நேரம் பார்த்து சூரலும் சாரலும் இருங்க சொல்லுது ஒண்ணு. கண்ணி தழும்பிடும் சின்ன இளநிகள் சென்னையில் மீட கண்களில் தென்பட தாகம் உண்டாச்சு. வண்ண குறிஞ்சியில் வண்டு பறக்கையில் சச்சங்கள் வண்டிடம் முத்தங்கள் சங்கிடம் மோகம் உண்டாச்சு. கண்ணி தழும்பிடும் சின்ன இளநிகள் சென்னையில் மீட கண்களில் தென்பட தாகம் உண்டாச்சு. வண்ண குறிஞ்சியில் வண்டு பறக்கையில் சச்சங்கள் வண்டிடம் முத்தங்கள் சங்கிடம் மோகம் உண்டாச்சு. இனி தூக்கம் வராதோ
ஏக்கம் விடாதோ தூக்கம் வராதோ ஏக்கம் விடாதோ ஊத காத்து ஊசி மழையும் ஓரம் கட்டுது என்ன நேரம் பார்த்து தூரலும் காரணம் நெருங்க சொல்லுது ஒன்று பத்து விரல் பட்ட இடம் இனிக்குதா பாய் விரிக்க மனசுதான் துடிக்குதா ஆயிரம் என்னது மனசு அதன் காரணம் ரெண்டு பேர் வயசு ஆயிரம் என்னது மனசு அதன் காரணம் ரெண்டு பேர் வயசு ஆமாம் புள்ள அச்சையதுக்கு மாமனத்தான் வருது இந்த நேரம் பார்த்து தூரலும் சாரலும் நெருங்க சொல்லுது ஒண்ணு நெருங்க சொல்லுது ஒண்ணு நெருங்க சொல்லுது ஒண்ணு